ஏமாற்றம் தானா உன் வாழ்விலே. எந்த ஊர் உங்களுக்குல? அப்படியா? திருவேற்காடு செல்ல வழி திருமுல்லை வாயில் கொடியுடைய அம்மாள், முல்லை கொடியுடையாள், வடிவுடையாள், என்ன வடிவுடையாள், திருவிடையாள், முல்லை கொடியுடையாள், உடையாள் என்று எம்புகின்ற உமாபதி மூன்றாகும். 3 பேருக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. என்ன திருவிடையுடையாள் எங்க இருக்கா? மீஞ்சூர் திருவிடை மருதீஸ்வர். திருவெற்றியூர் வடிவுடை அம்மன், திருமுல்லை வாயில் முல்லை கொடியுடைய அம்மன். இப்ப யாரு கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்கா? பையன் கல்யாணம் ஆகி 1.5 வருஷமா இப்போ 2 பேரும் காலம் விட்டுவாங்க. பொண்டாட்டி புருத 2ஆக இருந்தா 3ஆக செய்யும் வளையல். இல்லப்பா வளையலுக்கு அவ்வளவு விஷயமா? உட்காருங்க. சொன்னா வருத்தப்படக்கூடாதுப்பா. ஆனா வருத்தப்படாம இருக்க முடியாது உலக வாழ்க்கையில. சமூக வீட்டினுடைய நடைமுறைகள் மனப்பக்குவங்கள் சரி கிடையாது. அதனால அவங்களுக்கு இந்த பக்கம் வாழறதுக்கு இஷ்டம் இல்லை என்பது முக்கியம். உன் பிள்ளைய சேர்த்து வச்சு தரணுமா? 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. இப்போ மருமகளும் வேணுமா? மருமக பத்த பிள்ளை மட்டும் வேணுமா? அப்படி கேள ஆம்பளை காலில் விட்டுருவான். வீட்டை விட்டு வெளியே வந்தா நானும் நடக்கலாம், அந்த நானும் நடக்க தெரிந்து விட்டால் நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த உருவம் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? உன் பையன் உள்ளத்துக்குள்ளேயும் தவறு இருக்கு, கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அவன் உள்ளத்தையும் சரியாக்கி 2 சேர்த்து வச்சு தாரேன். இந்த பௌர்ணமிக்கு மேல என்ன வந்து பாரு. இந்த அப்படி சந்தோஷம் பாரு. உன் பிள்ளைகளை மங்களமா வாழ வைக்கிறப்பா. சரி வழக்க ஜெயிச்சிருவோம். 3 பேரும் என்ன பாரு, ஜெயிச்சு தரப்போ. கர்மதாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேங்க. அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எந்த ஊரு? யார கூட்டு வந்திருக்க? சொல்ல கேட்க வேண்டியது யாரு? இவாதானா? சொன்னது நீதானா? சொல் சொல் என் உயிரே. கல்யாணம் முடிச்சிட்டாளா? நாங்க பார்க்கல மாப்பிள்ளைக்கு முடிக்க, நீயே பார்த்துக்கிட்ட போறியா? முடிப்பாளா? சம்மதம் சொன்னாளா? காலில் விட்டுவா. புத்திசாலித்தனமான பிள்ளை. புத்தியை வளர்த்தது பெற்றோர்கள், புத்தியை கெடுத்தது மற்றவர்கள். பக்கத்தில் வாங்க. எப்படி புத்திசாலித்தனமா பிள்ளை? அம்மா அவ பிள்ளைக்கு சாமிகிட்ட வர கேக்கா, அதுக்கு சாமி அதுக்கு பதில் கரெக்டா சொல்லிடுவார். நான் என் வாழ்க்கைக்கு நான் வர கேட்க, எனக்கு அவர் சரியா பதில் சொல்லுவார். அதனால அம்மா சொல்றதுதான் எனக்கு பதில், என் பதில் தான் அம்மாக்குங்கிறது மேட்டரே இல்லை. நீ உனக்கு கேட்டுக்க, சாமி உனக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும். நான் எனக்கு கேட்க, எனக்கு சொல்லக்கூடிய பதில் நான் அடையணும். இதுதான் உன் நோக்கம். இப்ப காலில் அப்படித்தானே விழுந்த விவரமான பிள்ளை. காலில் விட்டுவாங்க. ஏன் படிக்க வச்ச சோதனை மேல் சோதனை. போதும் மாட சாமி. இல்ல போதுமடா சாமி. இவள் தான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையிலேயே கல்யாணம் முடித்து வாழ வேண்டும் என்ற ஒரு உள்மனதை தன் உள்ளத்துக்குள் வைத்திருக்கிறாள். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இயற்கையிலேயே கல்யாணம் முடித்து அனுபவப்பட்டவனாக இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாழுவேன். அதை பத்தி வேற எனக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது. என் வாழ்க்கையை எனக்கு பேஸ் பண்ண முடியும், அந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு. அதுக்கு எனக்கு தெய்வம் ஒத்துழைக்கணும், எனக்கு வருமானங்களை உருவாக்கணும். நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவேன். உனக்கு தேவை நான் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தானே. அதுல ஏன் நீ உன் இஷ்டத்தை குறிப்பிடுத? நாங்க தன்னுரிமை பெற்று விட்டோம், பருவத்துக்கு வந்துட்டோம். மனித உரிமையாளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதே சரியானது. நீங்கள் அதை கண்டு ரசிப்பதோடு நிறுத்துங்கள். ஏன் உங்கள் இஷ்டத்தை உள்ளே திரிக்கிறீர்கள் என்பது ஒரு கேள்வி. கால் விட்டுவா.
கூட ஒரு வார்த்தை சொல்லி போறது. இது வந்து ஒரு நீதிமன்ற வழக்கு போலவே இருக்கிறது அல்லவா? எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேல வந்துட்டோம்னா பெற்றோர்கள்ட்ட பிள்ளைகள் வழக்காடுவதும் வாதாடுவதும் உலகத்தின் இயற்கை. பெற்றோர்கள் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக இது சரி தவறு என்று சொல்வார்கள். பிள்ளைகளும் தன் இஷ்டத்தின் வாயிலாக எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசாரத்தில் கூறுவார்கள். இதான உண்மை. அதனால உன் பிள்ளை அவ இஷ்டப்படித்தான் வாழ்வான், அதுல கெட்டு போக மாட்டான். அவன் உயர்ந்து வாழ்வதை நீ பார்த்து ரட்சிப்பாய். அதனால அவ கவலையை நீ தூர விட்டுறலாம். வேற உனக்கு என்ன வேணும்? இந்தா பிசினஸ் நடக்கும், நிறைய பணம் கிடைக்கும், கடன் படாம காப்பாற்றுற ஒரு வங்கியின் மூலமாக உதவி கிடைக்கும், பெற்று பெறுவது வச்சீர்கள். ஓகே. கர்மதாமிக்கு ஒருத்தருக்கு ஒரு பெண்ணடியால் உடல் அறுவை சிகிச்சை வேதனை சம்பந்தமாக துடிக்கின்றாள். யாரு? பெண்ணடியால பொம்பளை. என்ன செய்து? உன்னையில் நீ நான் இருக்க வெள்ளி மலையால் மகனே முருகையா. அதான பாட்டு. கெட்டிக்காரன் இன்னொருத்தர் கால் விட்டுவான். கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். மனைவியுடைய ஆயுளை பத்தி உனக்கு போராத சிந்தனை, மனவேதனை. குடும்பத்தினை முன்னோர்கள் முதல் இன்று தொட்டு பார்த்தால் 3 பேருக்கு நிலையில்லாத ஆயுள், நிலையில்லாத ஆரோக்கியம், வேதனைக்குரிய நிகழ்வுகள் உன் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கும். இந்த வேதனையிலிருந்து விடுதலையாக்க கருப்பசாமி ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம். இங்கே விதி என்ன என்பதை சொல்லப்படுவதுதான் இந்த இடத்தின் விளக்கம். விதியை நிறுத்துவது விளக்கம் அல்ல, என்ன விதி என்று சொல்வதுதான் விளக்கம். உன் மனைவிக்கு இன்னும் 7 ஆண்டு காலங்கள் ஆயுள்ல பங்கம் இருக்காது. ஆனால் அதுவரை அந்த வேதனையும் துன்பத்தையும் நான் சுமக்க வேண்டி இருக்கே கருப்பசாமி. இந்த நிலைகளுக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணுமே, அவளை பார்க்கவா என்னைய பார்க்கவா அப்படின்னு நினைக்கிறேனே, அதனால இந்த துயரத்துக்கு ஒரு முடிவு கொடு என்பது ஒரு கேள்வி. கால் வா, வேதனை இல்லாமல் காப்பாற்றி தாரேன். வாடகை வீட்டிலேயே இரு. இந்த விவரங்களுக்கு முற்றுப்புள்ளியான பின்பு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வா. கர்மசாமிக்கு வாடா தம்பி வா. இவனுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இவனுக்கும் இவனுடைய அம்மாவுக்கும் அப்பனுக்கும் அடிக்கடி வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ள பணத்தால லட்சமும் காணாமல் போகுது பணம் அடிக்கடின்னு பேச்சுவார்த்தை சண்டை நடக்கும். அதுக்கு பொண்டாட்டி சரியில்லையா அல்லது புருஷன் சரியில்லையான்னு பார்த்தா 2 பேரும் சரியில்லைங்கிறது தான் உண்மையான வார்த்தை. இருக்கிற வீடு கிரக கோளாறுகள் கிடையாது. பையனுக்கு இப்ப சனி பகவானுடைய தோற்றம் நடக்கிற காரணத்தால பெற்றோர்களை அமைதியா வச்சுக்கிட மாட்டான். இவனும் பெற்றோர்களுக்கு இணங்கி நடக்க மாட்டான். இப்ப இவனுடைய கல்வியில் இவனுக்கு மனோசக்தி குறைவு. அதனால இவனை நல்லா படிக்க வச்சு பிள்ளைகள் வீட்டுல அமைதியை நிலைநாட்டி வெற்றி ஆக்கித்தார. இன்னும் புறப்படுவான். புறப்படா தம்பி புறப்படா. ஆமா, கணவன் மனைவியாக வந்தவர்கள் சென்னையில எந்த ஊரு? நல்ல கரை தான். அருமையான ஒரு ஆட்சி, அண்ணாதுரை ஆட்சி இருக்க அந்த ஊரா. என்ன வேண்டும்? உங்களுடைய வீட்டுக்கு நான் போற வழியில பார்த்தேன், ஒரு பள்ளிவாசல் தர்கா தெரியுது. உள்ளதில் இருக்கா? உள்ள இருக்கு. அதான் வரம் சுத்தி வரும்போது தெரிஞ்சுது, வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். சாமி, இந்த பள்ளிவாசலை நீங்க ஏன் காட்டினீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு 2.25 ஆண்டுகளாக உங்களுக்கு வீடு எல்லை சம்பந்தமான பிரச்சனையும் தேவையில்லாத வாக்குவாத சண்டைகளும் நடந்து மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகளை வச்சு வீட்டுக்குள்ள உடல்நிலை குறை, பணம் பற்றாக்குறை, மூச்சு எடுப்பதில் குறை, இவைகள்லாம் இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு மாற்றத்தை தெரிய வேண்டும் கருப்பசாமி. இந்த உண்மை ரகசியம் தெரியணும் என்பது உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டுவாங்க. என்ன கடை? பக்கத்துல ஒரு கடை தெரியுது. என்ன கடை? பக்கத்துல ஒரு கடை தெரிகிறது. என்ன கடை?
வியாபார கடை. யார் வச்சிருக்கா? நீ அவனை கவனிச்சு பார்க்க. அதனால இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றித்தாரேன். கண்ணமுடுமா பிள்ளைகளுக்கு ரெண்டா? எத்தனை பிள்ளைங்க? அந்த பிள்ளை பேர் என்ன பேரு? அடாடாடாடா. எனக்கு 1.5 மாசம் முடியல சார். காமாட்சி எங்க இருக்கா இப்போ? இதெல்லாம் முடியல. உன் மனைவிக்கு இதயம் தகுந்தமான படபடப்பு தன்மை இருக்கிறது. அதிகமான மன அழுத்தத்தின் ஜாஸ்தியால பக்கவாதம் வரக்கூடிய அளவுக்கு நரம்பியல்கள் மரமரத்து போயிருக்கு. இவைகளை வராம காப்பாத்தி தெளிவு பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. என்னை நல்லா கவனிச்சு கால் வந்துட்டு என் முன்னாள் வந்து உட்காரு. உன்னை ஜெயிச்சு தரேன். ஏதாவது கோயிலுக்கு தங்கம் எதுவும் காணிக்கப்பட வேண்டி இருக்கா? எந்த கோயிலுக்கு போட்டிய? போட்டாச்சா? இடைக்கிட காசு ஒழுங்கா போட்டியா? நல்ல பிள்ளை. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள ஆண்டு பார்த்தேன். உன்னுடைய பிள்ளையின் இறப்புக்கு காரணம் இயற்கை. அதனால அவளை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த இறந்து போன இழப்பினுடைய மனவேதனை ஒரு பக்கம் உன்னைய தள்ளிடுது. அதனால அந்த ஆத்மா உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கிறதுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த செய்வனை கோளாறுகள் உன்னுடைய எதிர்த்த வீட்டுக்காரங்களுடைய பிரச்சனையால நடக்கும். அதுக்காக அவங்கள போய் சண்டை போடுறதெல்லாம் தப்பு. அவங்க மனதை சமாதானமாக்கி உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் ஆக்கி நடத்தி தாரேன். இனிமேல் அவங்களால் செய்யப்பட்ட எந்த தீவிரைகளும் உன்னை ஒண்ணுமே செய்யாது. அதனால உங்க உடம்புல ஓட்டிருக்க நோய் இன்னையிலிருந்து மாறும். ஜெயிக்கு தந்துடுறதே வெற்றி உண்டு. நாளை காலையில பார்த்துப்போம். இந்தப்பா இன்னிலிருந்து மாறியாச்சு. போ. கர்மதாமிக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் வாங்க. என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு? பெரிய மகளை வந்து மருமகள் சரியா வச்சுக்க மாட்டேங்கிறார். கால் வந்துட்டுவாங்க. அண்ணன் நல்லா எக்ஸசைஸ் செய்ய உங்க மனதை சாமிட்ட கொடுக்கல. சும்மா தான் படுத்து இருந்துச்சு. அதான் ஏத்துக்கிட மாட்டோம்ல. கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க அப்பா கூட வந்து எத்தனை இருப்பா? பொம்பளை ஒரே பையன். ஒரு ஒரு உயிர் வருது. அவங்க அப்பாவுக்கு சகோதரின்னு சொல்லி இறந்து போன ஒரு ஜீவன் வருதியா. உங்க அப்பாவுக்கு உறவு முறையில சகோதரி. உங்களுக்கே தெரியாது. கால் வந்துட்டுவாங்க. உங்கள்கிட்ட முன்னோர்கள் வரலாறை சொல்வது தவறு. இருக்கிற வரலாறுக்கு விடையே கண்டுபிடிப்போம். கோவிந்தா கோவிந்தா. பெத்த பிள்ளையில் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன அமைதியும் குழப்பமும் நடக்கும். அதுக்கு பெரியோர்கள் காரணம். அதுக்காக இது மந்திர ஏடாகலம் பண்ணி தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை விட்டு குடும்பத்தில் அமைதி குறைகள் ஏற்பட்டு விட்டன. இந்த பிரிவுகளை மாற்றி ஒற்றுமையா வாழ வைத்திருந்தா போதுமா? ஒண்ணு. அடுத்து வேற என்ன வேணும்? அந்த கல்யாணம் அவ இஷ்டப்படி நடக்கணுமோ உவா இஷ்டப்படி நடக்கணுமா? மகிழ்ச்சிக்குரிய கல்யாணமாக நடக்கும். பெரிய மகாலில் நடக்கும். எல்லோரும் ஆனந்தமாக சென்று வாழ்த்துவீங்க. இந்த பணம் வந்து அவன் காலம் தந்து வச்சு 3 முறை என்னைய பாரு. வெற்றி ஆயிடுவோம். போ. திருவள்ளூர் பகுதி. திருவள்ளூர் என்னப்பா வேணும்? பையன் சொல் பேச்சு கேட்காம இது பண்ணிடுறான். நாங்கள் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போம். நான் இடம் விட மாட்டோம். அவன் எந்த தேசத்தில் இருக்கிறான் எப்படின்னு தெரியல. அவங்க சார்ந்தவங்க என்னென்னமோ பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. காலில் விட்டுவாங்க. அந்த பூ எடுத்து கொஞ்சம் அடையாளம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சிதைந்து போன பூ. உன் பையனை போய் நான் பார்த்தேன்.
கசக்கி போட்ட ஒரு பூவை எடுத்து கையில வச்சிருக்கான். ஆமாம் சார். கசக்கி போட்ட ஒரு பூவை கையில வச்சிருக்கான். பூவுனா என்னது? ஒரு பெண்ணுக்கு நிகர். ஏற்கனவே வாழ்ந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொம்பளைய கையில வச்சிருக்காமன்னு அர்த்தம். ஆமாம் சார். புரியுதா? அவன் மனதை அங்கிருந்து வெளியில எடுக்கணும். எடுத்த பின்பு நீங்க நினைக்கிறத மாதிரி உங்க வாழ்க்கையில் அவன் கட்டுப்பட்டு வருவான். இப்ப இருக்க நிலைமைகளை மாற்றி வெற்றியாக்கி தாரேன். இந்தியாவிலே அவனுக்கு வேலையும் கிடைக்கும். கால் வந்துட்டுவாங்க. வெற்றியாக்கி தாரேன். உன் பிள்ளைய திசை திருப்பி உன்னோட இணைஞ்சு வாழ வைக்க தாரேன். குழந்தையெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நல்லா ஆக்கி தாரேன். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என்னுடைய குடும்பத்துல எந்த வேலையை பார்த்தாலும் நஷ்டமா இருக்கு, அதுக்கு ஒரு வழிவகுத்து தாங்க ஐயான்னு ஒரு பெண்ணடியான்னு கேட்க வந்திருக்கான். என்ன வேலை? கால் வந்துட்டுவாங்க. பெரிய பாளையத்தம்மா தாய், பெரிய பாளையம் போயிருக்கியா? ஒரு 3 வருஷம் இருக்குமா? கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய தொழிலை போய் நான் பார்த்தேன். 3 வருஷமாக உன்னுடைய தொழிலில் கடன்களும் மன வருத்தமும் நடந்துகிட்டு இருக்கும். யார் மூலமாவது ஏதேனும் ஒரு இடைஞ்சல் நடந்து அந்த வியாபாரத்தில் குழப்பமும் இடம் மாற்றக்கூடிய மனப்பிரச்சனையும் இந்த நிலைமை நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். எங்க தொழிலையும் நல்லா இருக்கணும், எங்க பிள்ளைகளையும் சரி பண்ணுறது உங்களுடைய கேள்வி. வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? இந்தா கண்ண மூடிக்கா. இந்தா பணவசியம் ஜனவசியம். பக்கத்துல வா மகளே. இந்த கனியை வீட்டில் கொண்டு போய் 3 மாதத்துக்கு சக்தி அமோகமா வியாபாரம் வரும். அசக்திவா பார்க்கலாம். பௌர்ணமிக்கு வந்துரு, சரக்கு வாங்கிட்டு வா. திருமணமாகி பிரிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்டு வந்தது யார்? சென்னையில் திருமணமாகி என் பிள்ளையின் வாழ்வில் பிரிவு இருக்கிறது என்று கேட்டு வந்தவங்க யாருப்பா? யாருப்பா பிரிஞ்சிருக்கா? மருமக எங்க இருக்கா? பக்கத்துல வாங்க. மருமக மனத்தை கொஞ்சம் பார்க்கணுமே. நீ போய் கூப்பிட்டியா? என்ன சொன்னாங்க? உன் பையன் என்ன சொல்ற? கொஞ்ச நாள் சொன்னான், இப்ப அழைச்சிக்கங்கன்னு சொன்னான். அப்படியா? கால் வந்துட்டுவாங்க. உன் மையம் பாஸ்போர்ட் வச்சிருக்கானா? வெளிநாட்டு தான் இருக்கானா? அதான் இப்போ ஃப்ளைட் போனது சத்தம் கட்டியா? மைக்கில் ஃப்ளைட் போச்சுல சத்தம் கட்டிங்களா நீங்க? அதான் அவனை போய் பார்க்க போனேன். ஏன் போனோம்னு உனக்கு தெரியுமா? யூடியூபா போனதுக்கு போல நல்ல பிள்ளைங்களா? பொம்பளைக்கு புருஷன் கிடைச்சிருவான், ஆனா ஆம்பளைக்கு பொண்டாட்டி கிடைக்கிறது ஒரு பெரிய பாடு. அப்படி நினைச்சு வருத்தப்பட்டார். இப்ப அவ வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கிட்டு அவ தயாராயிட்டான். ஆனா ஓ மகன் வழி கிடைக்காம திணறிக்கிட்டு அறையுதான். அவளை இழுத்து கொண்டு வந்தா சரி வருமா அப்படின்னு நான் சாமி கேட்டேன். அவ பக்கத்திலே போகாத அப்படின்னு கட் பண்ணி விட்டான். அதனால அந்த குடும்பம் இனிமே ஒட்டாது மகனே. உன் பையன் மனத்தை மாத்திக்கிறது தான் நல்லது. அதுக்கு வேண்டிய வழியை நான் வகுத்து தாரேன். கோவிந்தா கோவிந்தா கால் வந்துட்டுவாங்க. பொருந்து வந்த வார்த்தை இப்போ. அதனால மகனை பக்குவப்படுத்தி தாரேன். 3 மாத கால அவகாசத்தையும் பண்ணித்தாரேன். உங்களுடைய எண்ணங்கள்ல கர்மசாமி என் உடல்ல அப்பப்போ நோய்களும் அடையாளங்களும் தோன்றுத, அதுக்கு எதுவும் மந்திரங்கள் நடந்திருக்குமா, மனக்கோட்டங்கள் இருக்குமா அப்படின்னு பல மாயங்களை பற்றி ஆராய்ச்சி நீங்கள் செய்தீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. இதெல்லாம் இயற்கையினுடைய பாதிப்பு. அதனால உன் மகன் இதயத்தை மாற்றி இன்றுதான் பிறந்தோம் என்று புதுமை வாழ்வை பெற்று புனிதமாக வாழ வைப்போம்.
வர வச்சு தந்துடுவோம். கவலைப்படாம இருங்க. 3 மாத அவகாசத்துல ஒரு மாற்றம் இருக்கும். சின்ன பையனுக்கு ஒரு கல்யாணம் பக்கத்துல வாமா, கிடைக்கும். பொண்ணு கிடைக்கும். இந்த பொண்ணவே வச்சு நீங்க காப்பாத்தல, உங்க பையனுக்கு எப்படி நான் பொண்ணு கொடுக்கறதுன்னு ஒருத்தன் சொல்லுவான்ல, சொல்லலாம் சொல்ல மாட்டானா? அந்த நாட்டிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் சின்ன பையன். அதுவே நடக்கட்டும், சந்தோஷமா இருப்போம். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு